ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசித்தால், அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஜெபம் என்பது நம்முடைய மனதில் இருக்கிற வருத்தத்தின் எண்ணங்கள், அந்த வருத்தத்தின் எண்ணங்களை தேவனுடைய சமூகத்தில் நான் பேசுகிறோம், அதற்கு ஜெபம் என்று நாம் சொல்லலாம். உதாரணத்திற்கு 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 15 முறை நாம் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்ட சம்பவம் நமக்கு நன்றாக புரியும். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தன் இருதயத்திலே பேசினாள். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஏலி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்று நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று ஏலி கூறுகிறார். அதற்கு அன்னாள் சொல்கிறார், அதற்கு அன்னாள், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சசமாகி மதுவாகி குடிக்கவில்லை, கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று மன குறையோடு கூறுகிறார். மன கிளேசம் என்று சொன்னால் மன வருத்தம், மனக்கவலை, போராட்டம் போன்ற மனக்குமுறலை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை மனக்லேசம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். எனவே அன்னாளுடைய ஜெபம் மனதிலே இருந்தது. தேவன் அதை பார்த்தார், அதை கவனித்தார். அடுத்த ஆண்டு அவளுடைய ஜெபத்திற்குரிய பதிலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.